இந்த லெட்டர் வந்து உங்கள் +1 +2 ரெண்டு பேர்த்துக்குமே பயன்படும். நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 11th படிச்சுக்கோங்க, +2லேயும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெட்டர் என்ன லெட்டர்னு பாருங்கள். யூ ஹேட் பீன் டு யுவர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். கிராண்ட்மானா யார்? அம்மாச்சி வீடு, அப்பாயி வீடு, அம்மாயி வீடு, இவங்க வீடு தான். அப்போ நம்ம எப்போவுமே லீவில் வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்களா இருக்கும்போது என்ன செய்வோம்? அம்மாச்சி வீட்டுக்கு போவோம், அப்பாயி வீட்டுக்கு போவோம். அப்போ கிராண்ட்மாஸ் ஹவுஸ் அங்கே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஏன்னா எந்த கட்டுத்திட்டங்களும் வச்சுக்க மாட்டாங்க, செல்லம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ போவோன்னா டியூரிங் த சம்மர் ஹாலிடேஸ். சம்மர்னால் என்னென்னு தெரியும்? வெயில் காலம். மே மாதம் லீவ் விடுவாங்க இல்லையா? அப்போ யூ என்ஜாய்டு யுவர் ஸ்டேனா தங்குதல். நீ வந்து அங்கே தங்கியிருந்த நாட்களில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்ப. இன் ஹர் கம்பெனி. நம்ம தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் அவங்களோட நல்லா ஜாலியாக இருப்போம். பொதுவாக அம்மாச்சி தான் அப்பாயி தான் வந்து நம்மளை ரொம்ப நல்லா ஜாலியாக வச்சுருப்பாங்க. கம்பெனி. ரைட் எ லெட்டர் டு யுவர் கிராண்ட்மா. நீ அவங்களோட இருக்கும்போது ஜாலியாக இருந்தீல்ல, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, நீங்கள் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. ரைட் எ லெட்டர் டு யுவர் கிராண்ட்மா ஸ்டேட்டிங் ஹவு மச் யூ மிஸ் ஹர் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு யுவர் ஹோம். வந்ததுக்கப்புறம் ஒரு ஏக்கம் இருக்கும்ல. வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோன்னா என்ன செய்வாங்க? படி, ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கைகால் முகம் கழுவு, அதை தூக்கி அங்கே வை, இதை தூக்கி இங்கே வை, எழுது, ஹோம்ஒர்க் பண்ணு, டிவி பார்க்க இவ்வளோ கட்டுத்துட்டு இருக்கோம். அந்த லீவில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அது ஏக்கமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. சொல்லு, ஸ்டேட்னது சொல்லு. ஸ்டேட்டிங் ஹவு மச் யூ மிஸ் ஹர். எந்த அளவுக்கு அவங்கள பிரிஞ்சிருக்கிறது உனக்கு துன்பம் கொடுக்குது. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு யுவர் ஹோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ துன்பமாக இருக்கும். அந்த ஜூன் மாதம் முழுக்க அவங்களுக்கு இந்த வருத்தம் இருக்கும். எப்படா மறுபடியும் லீவ் விடுவாங்க, போவோன்னு இருக்கும். இப்போ இந்த லெட்டர் எவ்வளவு ஈஸியாக எழுதலாம், ரொம்ப எளிமையாக எழுதலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேப்பரில் ரைட் சைட் கார்னரில் நீ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடணும். இந்த ஒய் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, நீ எந்த இடத்துல இருந்து எழுதுகிற அப்படிங்கிறத குறிக்கும். உங்கள் ஊர் பேர் போட்டுக்கோங்க. அந்த ஊர் என்ன ஊரோ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து திருச்சின்னு போட்டுக்கலாம், திண்டுக்கல்னு போட்டுக்கலாம், இல்லை கிருஷ்ணகிரி, எந்த ஊரில் இருந்து எழுதுறியோ அந்த ஊர் பேர் போட்டுக்கணும். அன்னைக்கு டேட்டை நீ எக்ஸாம் எழுதுறீல்ல, அந்த டேட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுனால நான் இந்த டேட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஊர் பேரையும் இதையும் நீங்கள் இப்போ போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒய் போட்டோன்னா என்ன செய்யணும்? கமா போட்டுட்டு அடுத்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து என்ன பண்ணணும்? டியர் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். யார் நம்ம கூப்பிட்றோமோ, இப்போ ஃப்ரெண்டு கூப்பிட்ற மாதிரி நம்ம அம்மாச்சிக்கு டியர் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு கமா போட்டுட்டு தான் நம்ம எழுத தொடங்கணும். அடுத்தது என்ன எழுதணும்? அவங்கள விசாரிக்கணும். நான் எப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கணும் இல்லையா? ஐ ஆம் ஃபைன், அது மட்டும் சொன்னால் போதும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஸ்டடிங் வெல். இப்போ நீ ஸ்டூடெண்ட்னா என்ன கேட்பாங்க? என்ன தம்பி நல்லா படிக்கிறியான்னு தானே கேட்பாங்க. நீ ஏன் முதல்ல சொல்லிடுற ஐ ஆம் ஸ்டடிங் வெல் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறமா நீ அவங்கள நல்லா விசாரிக்கிற. ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்புறம் நாம் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? ஐ என்ஜாய்டு மை சம்மர் ஹாலிடேஸ் வித் யூ. நான் என்னோட கோடைக்கால விடுமுறையை உங்கள்கிட்ட நான் சந்தோஷமாக கழித்தேன். அந்த நாட்கள் சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லணும் இல்லையா? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதான் ஐ என்ஜாய்டு அனுபவித்தல். ஐ என்ஜாய்டு மை சம்மர் ஹாலிடேஸ் வித் யூ. உங்க கூட நான் செலவு பண்ண நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மிஸ் யூ வெரி மச். நான் வந்து ரொம்ப உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டியர் கிராண்ட்மா போட்டுட்டு ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஸ்டடிங் வெல். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா படிச்சுட்ருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஐ என்ஜாய்டு மை சம்மர் ஹாலிடேஸ். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் பற்றி தானே இங்கே எழுத சொல்லியிருக்கு நமக்கு. என்ஜாய்டு யுவர் ஸ்டே இன் ஹர் கம்பெனி, ரைட் எ லெட்டர் தானே. சம்மர் ஹாலிடேஸ்க்கு போனீங்க, எப்படி நல்லா ஜாலியாக இருந்தீங்க, அதை பற்றி எழுதுன்னு தானே சொல்லியிருக்கு. அதனால் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போதுமான பாயிண்ட்ஸ் தான். ஐ என்ஜாய்டு மை சம்மர் ஹாலிடேஸ் வித் யூ, ஐ மிஸ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதிடுறோம். அடுத்து பாருங்களேன் என்ன சொல்ல போகிறோன்னு பாருங்கள். ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங். ஈகர்லின்னு எழுது, அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்கம்மாச்சு அடுத்த லீவுக்கு வர்றதுக்கு. பாருங்கள், ஃபார் மை நெக்ஸ்ட் வெக்கேஷன். வெக்கேஷன்னாவே சம்மர் ஹாலிடேஸ்ன்னு தான் அர்த்தம், ரெண்டும் ஒன்று தான். ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் வெக்கேஷன் டு விசிட் யூ. என்ன பார்க்கணுங்கிறதுக்காக, உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வெக்கேஷன். அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? நல்லா உடம்பு பார்த்துக்கங்க அம்மாச்சி, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உங்களுடைய உடல் நலனை நல்லா பார்த்துக்கோங்க. டேக் கேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
எதை பற்றி டேக் கேர் எடுத்துக்கணும்? ஆஃப் யுவர் ஹெல்த். உங்களோட உடம்பை பற்றி நல்ல உடம்பை கவனிச்சுக்காங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அவ்வளோதான் நம்ம கடிதம் எழுத வேண்டியது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஸ்டடிங் வெல், ஹவ் ஆர் யூ, I enjoyed my summer holidays with you. I miss you very much. I am eagerly waiting for my next vacation to visit you. Take care of your health. Thank you அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ கடிதத்தை முடிச்சாச்சு. என்ன சொல்லுவோம்? கீழே அன்புடன் அல்லது தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாருக்கிட்ட அன்பு இருக்குன்னு சொல்லுவோம்? நம்ம தெரியாத ஒரு ஆஃபீஸ்க்கு எழுதும்போது நம்ம அன்புள்ளன்னு எழுத மாட்டோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளுடைய அம்மா அப்பா, நம்ம ஹாஸ்டலில் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு, நம்மளுடைய பாட்டி தாத்தாவுக்கு, இவங்க ரிலேட்டிவ்ஸ், அத்தை மாமா, இந்த மாதிரி இருக்கிற அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, இவங்க எல்லாத்துக்கும் எழுதும்போது மட்டும்தான், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான், சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் யுவர்ஸ் லவ்விங்லின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் உங்களுடைய பெயரை எழுதக்கூடாது. ஒன்று எக்ஸ்ன்னு போடணும். அந்த லெட்டர்லேயே சில சமயத்தில் கொடுத்துருவாங்க, ரைட் எக்ஸ் ஃபார் யுவர் நேம் அண்ட் ஒய் ஃபார் யுவர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நேம் எழுதலாம், இல்லைன்னா இந்த இடத்துல எக்ஸாம் நம்பர் எழுதலாம். இப்போ நம்ம கடிதம் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து திண்டுக்கல்லில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருச்சியில் நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க, எந்த தெருவில் இருக்காங்க, அவங்களோட பின்கோட் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் என்ன, அப்புறம் அவங்க வீட்டு நம்பர் என்ன, இதெல்லாம் எழுதணும்ல. இப்படியே எழுதி மடித்து போட்டோம்னா அது குப்பைக்கு தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அம்மாச்சி பேர் கார்த்திகா அப்படின்னா முதல்ல பேர் எழுதணும். அப்புறம் இந்த வீட்டு நம்பர் எழுதணும். இந்த வீட்டு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த மெயின் ரோட்டில் இருக்கீங்க, திருச்சி மெயின் ரோட்லேயே இருக்கீங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திருச்சி மெயின் ரோட் தில்லை நகர்னு போட்டுரும். தில்லை நகரில் எத்தனாவது கிராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். 4th கிராஸ், எந்த கிராஸ் அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். அப்புறம் வந்து அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு போடணும். அப்புறம் வந்து தாலுக்கு என்னன்னு போடணும். அப்புறம் வந்து பின்கோட் நம்பர் போடணும். பின்கோட் நம்பர் என்னன்னு போடணும். ஓகேயா? இதெல்லாம் நாம் ஒரிஜினலாக நம்ம பாட்டிக்கு எழுதும்போது இதெல்லாம் கவனமாக பார்த்து போடுங்க. ஆனால் எக்ஸாமில் என்ன தெரியுமா ரொம்ப ஈஸி? இது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த டு அட்ரஸ், யாருக்கு போய் சேரணும்னு போடுறோம்ல, அந்த அட்ரஸ் வந்து இந்த மாதிரிலாம் நிஜமான அட்ரஸ் வந்து நம்ம எக்ஸாமில் எழுத தேவையில்லை. இதுவே தேவையில்லைன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி போடக்கூடாது. இதுக்கு பதிலாக இது உண்மையாக எழுதுனா அப்படி தான் எழுதணும். நீ உண்மையாகவே உங்கள் தாத்தா பாட்டிக்கு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா குப்பையில் போயிடும். இது எழுதணும். ஆனால் பரீட்சையில் வந்து டு அட்ரஸ்ன்னு போட்டு எக்ஸ் ஒய் எக்ஸுங்கிறது நேமை குறிக்கும், ஒய்ங்கிறது வந்து பிளேஸை குறிக்கும். இவ்வளோதான் அந்த லெட்ரு. நான் ஒரு தடவை பார்த்துடலாமா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ காப்பி அப்படியே நான் அனுப்புகிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து தாராளமாக போதும். நீங்கள் அருமையாக எழுதி நல்ல மார்க் வாங்கலாம். வாழ்த்துக்கள்.